முன்னிரவு ஜெப வேளையாக கொடாகொடை ஸ்தோத்திரங்களையா ஒரு சிறு கூட்ட ஜனங்களை உம்முடைய சந்நிதிக்கு அழைத்து வந்து ஜெபிக்க வைத்தீர், பாடி துதிக்க வைத்தீர். நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுது உங்களுடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உம்முடைய சந்நிதியிலே நாங்கள் பந்தி இருக்கிறோம். நீர் பரிமாறும் வார்த்தைகளை நாங்கள் புசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எங்கள் ஆத்துவத்திலே நாங்கள் பலமடைந்து உமக்கு சாட்சிகளாக வாழ எங்களை கல்விகளாக கற்க பயன்படுத்துவீர்களாக. இந்த வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்தரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று சொல்லி ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். அதற்கு அர்த்தம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளும். இது ஏன் அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடக்கத்திலிருந்து வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்க எண்ணினார். ஆபிரகாமை ஆண்டவர் சோதிக்க முற்படுகிறார். ஆகவே நான் உனக்கு தந்திருக்கிற அந்த ஏக புதல்வன் அந்த ஈசாக்க எனக்காக மோரியா தேசத்தில் போய் பலியிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அப்பொழுது அந்த ஆபிரகாம் மறுப்பு எதுவுமே சொல்லாம மகனையும் 2 வேலையாட்களையும் கூட்டிக்கிட்டு கழுதையில் அப்படியே புறப்பட்டு போறாங்க மோரியா தேசத்துக்கு. அங்கே உள்ள ஒரு மலையில நீ எனக்கு என்ன செய்யணும், உன் பிள்ளைய எனக்கு வெட்டி தகன பலியாக, தகன பலின்னா வெட்டி பலி கொடுக்குறது. பலிகள் நிறைய இருக்கு, கோத்திர பலி, சமாதான பலி, இப்படி நிறைய பலிகள் இருக்கு. அது வெட்டி கொடுக்குற பலிக்கு பேர் தகனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மகனை நீ வெட்டி எனக்கு பலி கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பும்போது அவனை பரப்பிட்டு கிளம்பிட்டான். 3 நாள் அந்த இருந்த இடத்துல இருந்து அந்த தேசத்துக்கு போகிறதுக்கு 3 நாள் பிரயாணமாக போய் அந்த குறிப்பிட்ட அந்த மலை வந்ததும் வேலைக்காரர்களெல்லாம், எப்பா நீங்கள் கொஞ்ச நேரம் இங்கே இருங்க, நானும் என் விளையாட்டும் போய் ஆண்டவரை தொழுதுட்டு வந்துடுவோம். விசுவாசத்தை பாருங்க, நானும் என் மகன் போய் ஆண்டவரை தொழுதுட்டு வந்துடுவோம். ஆனால் அதுக்காக போகிறான், ஒரு மகனை பெற்றதுக்காக போகிறான் தானே. ஆமாம். ஆனால் அவன் விசுவாசத்தோடு கேட்கிறான், நானும் என் மகனும் தொழுதுட்டு திரும்ப என்ன செய்வோம், வருவோம். இந்த விசுவாசத்தை ஆண்டவர் சோதித்தார். அதுபடி அவன் நேர போய் அந்த பலியிடக்கூடிய காரியங்களுக்கு ஆயத்தப்படுறான். அப்போ மகன் கேட்கிறான், என்ன எப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் பலியிடுறதுக்கு ஆடு எங்கப்பா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்ன, அது என்ன பதில் சொல்றான், ஆண்டவருடைய சமூகத்தில் அது என்ன செய்யும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். அதுதான், அது கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படி சொல்லிட்டு அவன் பலிபீடத்தை கட்டுறான். அந்த பலிபீடத்தில் விறகுகளெல்லாம் அடுக்கிறான். அதுக்கு மேலே நீதான் ஆடுன்னு சொல்லி அவன் கீழே செய்யலாம் வைக்கலாம். என்ன அப்படி அவனை பலியிடுறதுக்காக கத்தியை ஓங்கி நிற்கும் போது மேலே இருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்து, ஸ்டாப், நிறுத்து, அவனை விட்டார் அப்படின்னு சொல்லி புறத்த சத்தமாக சொல்லும்போது அவன் அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்குறான். அந்த புதருக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆட்டு இருக்குன்னு, அது நல்ல திருக்குள்ள கொம்பு, அது புதரில் அப்படியே சிக்கி அது அங்கே கிடந்து கத்துறத ஆண்டவர் அவனுக்கு காட்டுறாரு. என்ன, நீ ஏக புதல் பண்ணி சொல்லி அவனை பலி கொடுக்குறதுக்கு நீ துணிஞ்சிட்டா, அவனை சோதிச்சேன், அதில் நீ என்ன செஞ்சுட்டா, ஜெயிச்சிட்டா. அதனால இந்த ஆட்டை நீ பலியிடு, விளையாண்டுட்டு கை போடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த விசுவாசத்தை சோதிக்கிறத பார்த்து அவன் அந்த நன்றிக்கு அடையாளமாக யெகோவா ஈரேன்னு சொல்லி அந்த பலிபீடத்துக்கு பெயர் வச்சு, என்ன அது கர்த்தருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் அப்படி சொல்லி பலியிட்டு வாரதை நம்ம அந்த அதிகாரத்தில் பார்க்கணும். அப்போது கர்த்தர் எல்லாத்தையும் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். நம்ம எதை கொஞ்சம் கலக்க வேண்டிய அவசியமே இல்லை, அது கர்த்தர் பார்த்து கொள்வார். வேலைக்கு இவ்வளோ வேணுமே, அது கர்த்தர் பார்த்து கொள்வார்.
வீடு கட்டுறதுக்கு ரெண்டுல 3 லட்சம் தானே வச்சிருக்கா, அதுக்கு குறைஞ்சது ஒரு 7 லட்சமாவது வேணுமே. அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்ன, மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், என் கையிருப்பு 5 லட்சம் தான் இருக்கு, இன்னும் எப்படி ஒரு 3-4 லட்சம் தேவைப்படுமே, அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஒரு பிளாட் ஒன்று வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு, என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என்ன, விசுவாசத்தை ஆண்டவர் நம்மகிட்ட சோதிக்கும். அதனால் அந்த விசுவாசத்தின்படி நம்ம செய்யும் போது கர்த்தர் பார்த்து, நீங்கள் சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக வணக்கம் செய்வார். இல்லையா? நம்ம சும்மா இருந்தால் போதும், ஆண்டவர்கிட்ட நம்ம பாரங்களை ஒப்பு கொடுத்துட்டு, என்ன நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன், உங்களுக்கு சித்தமாக தான் எனக்கு என்ன செய்ய வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சுட்டு ஆண்டவருடைய கருத்தில் நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், எல்லாத்தையும் அவர் என்ன செய்வார், பார்த்து கொள்கிறார். அப்படி ஆண்டவர் பார்த்து கொள்கிற ஜனங்கள் ஆண்டவருக்கு மேல் அதிகமான விசுவாசம் வைத்ததாக நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு 3 பேரை சுருக்கமாக 9, 20, 10 முடிச்சுக்கோங்க. சுருக்கமாக ஒரு 3 பேரை பற்றி பார்ப்போம். ஒன்று, ஆண்டவருடைய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா நம்ம காரியங்களை ஆண்டவர் பார்க்கணும். இல்லையா? ஆண்டவருடைய காரியங்களை நம்ம கவனிச்சா நம்ம காரியங்களை ஆண்டவர் கவனிப்பார். ஆபிரகாம் ஆண்டவருடைய காரியங்களை தான் கவனிச்சான். ஒத்த மகம்ல அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, நினைக்கல. ஆண்டவருடைய காரியத்தை அவன் முதலிடம் கொடுத்து செய்தான். அதனால ஆண்டவர் அவனுக்கு பார்த்து கொள்ளப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தை அவன் கொடுக்கறத நம்ம பார்க்கணும். இது மாதிரி ஆண்டவருடைய காரியத்தை கவனித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கிலாந்து தேசத்தில் ஒரு மிஷினரி மார்ஷல் அப்படிங்கிற ஒரு மிஷினரி, ரெவரண்ட் மார்ஷல், அவர் நிறையா பகுதியில் 1904ஆம் வருடம் ஒரு பாடம் ஒன்று எழுதினார். கர்த்தர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு பாடல், இங்கிலீஷ் பாடல். அதுக்கு மியூசிக்கெல்லாம் போட்டு அந்த நாட்களில் அந்த பாடல் அந்த இங்கிலாந்து முழுசுமே ரொம்ப பிரபலமான ஒரு பாடல். அந்த பாடல் எழுதப்பட்ட சூழ்நிலையை பாருங்க, இவர் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு நிறைய கூடுகைகளுக்கு போய் பேசுவார், கர்த்தருடைய அன்பை பகிர்ந்து கொள்வார். அப்படி ஒரு நாள் ஊழியத்திற்காக அவர் வரப்பட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு சோதனை, காலையிலே ஒரு சாயங்காலம் போகணும், காலையிலே அவர் வீட்டம்மாவுக்கு மனைவிக்கு முடியாமல் போச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. அங்கே ரொம்ப சிவியராக அவருக்கு அந்த அம்மாவுக்கு சிகிச்சை நடக்குது. பிழைப்பாங்கிற நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி பாதிக்கு கீழே போயிட்டு அது ஒப்பேராதுங்கிற அளவுக்கு இருக்கிற நிலைமை. ஆனால் இவர் பார்த்துட்டே இருக்கிறார். இன்னைக்கு சாயங்காலம் நம்ம அந்த கூட்டத்தில் என்ன செய்யணும், கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும். என்ன செய்ய அவருக்கு 2 மனசு, கேன்சல் பண்ணிடுவோமா, போகவா வேண்டாம், போகவா ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிடுவோமா, அப்படி நினச்சிக்கிட்டு அப்படியே அவர் யோசித்துட்டு இருக்கும்போது அவருடைய பையன் ஒரு 11 வயசு பையன், அவருடைய பையன் 11 வயசு, அந்த பையன் ஓடி எப்பா நீங்கள் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க, அம்மாவை கர்த்தர் கவனித்துக் கொள்வார், நீங்கள் தைரியமாக போய் உங்கள் அந்த பணியை செஞ்சுட்டு வாங்க, ஆண்டவருடைய பணியை செஞ்சுட்டு வாங்க, அம்மாவை கர்த்தர் கவனித்துக் கொள்வார் அப்படின்னு அந்த 11 வயசு பையன் சொன்ன அந்த வார்த்தை தான் அவருடைய அந்த பாடம். கர்த்தர் கவனித்துக் கொள்வார் அப்படிங்கிற, அம்மாவை கர்த்தர் கவனிச்சுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கேட்கலாம். அதை கேட்டுட்டு இருந்த அம்மாவுக்கும் அது ஒரு பெரிய கருத்தை கொடுக்குது. என்ன, அவர் அந்த அம்மாவும் செய்கைக்காக கேட்டுவாங்கிற மாதிரி சொன்ன உடனே இவர் ஆண்டவருக்கு அவருடைய ஊழியத்தை கவனிக்கிறதுக்காக போயிட்டேன். ஆனால் முடிச்சுட்டு திரும்பி வராரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில் அந்த அம்மா ஐயா, அந்த அம்மா ரொம்ப சாதாரண நிலைக்கு வந்துட்டாங்க. அவங்க நல்ல பலத்தோட டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்கிறாங்க. இல்லையா? ஆமாம். அப்போது அவர் அந்த நன்றிக்காக எழுதின அந்த பாடல் தான் கர்த்தர் கவனித்துக் கொள்வார். கர்த்தருடைய காரியங்களை நம்ம கவனிச்சா நம்ம காரியத்தை
கர்த்தர் கவனித்துக் கொள்வார். நம்ம கர்த்தருடைய வேலையை நம்ம பார்த்தோம்னா நம்ம வேலையை கர்த்தர் பார்த்துக் கொள்வார் இல்லையா? அதைத்தான் ஆபிரகாம் செய்தார். கர்த்தருடைய பருவத்திலே அது பார்த்து கொள்ளப்படும். ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படி சொன்ன அந்த காரியத்தை நம்ம பார்க்கணும். அது மாதிரி நம்ம இன்னொரு காரியத்தை பாருங்க. ராகா யோசுவாவினுடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 17 வசனங்கள்ல அந்த ராகா அப்படிங்கிற ஒரு அம்மாவை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேல் நாட்டில் இருந்து அந்த தேசத்திற்கு, அதாவது எரிகோ, அங்கே தேவம் பார்க்கறதுக்கா அந்த தேசம் எப்படிப்பட்டது, எவ்வளவு பேர் போனால் அந்த தேசத்தை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி 2 ஸ்பை அனுப்புகிறாங்க தேவக்காரர்கள். அந்த தேவக்காரர்கள் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி அந்த நாட்டு ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவன் தன்னுடைய வீரர்களை அனுப்பி, இதில் 2 பேர் வந்திருக்கான், வேவு பார்த்து வந்திருக்கான், அவனை உடனே பிடிச்சி கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க இந்த செய்தியை கேட்டு நேராக அந்த தேசத்தினுடைய எல்லைக்கு வராங்க. அந்த எல்லை பக்கத்தில் நம்ம ராகா அப்படிங்கிற அம்மாவுடைய வீடு. அந்த அம்மாவுடைய வீட்டுக்கு வந்து அவங்க அடைக்கலம் கொடுக்குறாங்க. அந்த அம்மாவும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிட்டு, நீங்கள் இங்கே இருங்க, நான் உங்களை பாதுகாத்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த அவங்கள படுக்க வச்சு வீட்டில் இந்த சோள கட்டைகள் அதெல்லாம் போட்டு நிரப்பி அவங்கள இன்னைக்கு இதில் உட்காந்துக்கிடுங்க, நான் உங்களை ஒழிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க 2 பேருக்கும் அடைக்கலம் கொடுக்குறாங்க. வீரர்கள்லாம் மாறாங்க. இந்த பக்கமாக 2 பேர் வந்தாங்களா, வீட்டுக்குள்ளே எதுவும் 2 பேர் வந்தானா அப்படின்னு வந்து யாரும் வரலையே, வந்தால் நான் சொல்லுறேன், இது வரைக்கும் யாரும் வரல, வந்தால் நான் சொல்லுதையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்ல அவங்க அப்போ அவங்க தேசத்துக்கு தப்பி ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறாங்க. இந்த அவங்க கிளம்பி முடித்த உடனே வேவுக்காரர்கள் வராங்க 2 பேரும், மோசே அனுப்பின அந்த வேவுக்காரங்க. அப்போ வந்து பார்க்குறாங்க. அந்த அம்மாவுக்கு நன்றி சொல்லும்போது, ஐயா நீங்கள்லாம் சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய மக்கள், நான் அதை பார்த்துருக்கேன், அறிந்து கொண்டேன், என்னுடைய விசுவாசத்தினால நான் அதை அறிஞ்சுக்கிட்டேன். அவர் தான் தெய்வம், இந்த தேசத்தை அவர் உங்கள் கையில் என்ன செய்ய போகிறார், தரப்போகிறாருங்கிறத நான் அறிஞ்சுக்கிட்டேன். அதனால இந்த தேசத்தை நீங்கள் அழிக்க வரும்போது என்ன நினைக்கணும், எனக்கு கொஞ்சம் கண்ணை காட்டணும், என்னையும் சேர்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குறாங்க. அந்த அம்மா வளர்ந்துக்கும் அம்மாவுடைய குணநலத்தை சொல்லும்போது அந்த அம்மா ஒரு வேசின்னு சொல்லணும், என்ன ஒரு விபச்சார தொழில் செய்கிற ஒரு வேசி. ஆனால் அவளுக்கு ஆண்டவர் அந்த வெளிப்படுத்தலை கொடுக்குறத பார்க்கணும், விசுவாசத்தை கொடுக்குறத பார்க்கணும். இந்த ஜனங்கள் தேவ பார்க்க வர்றவங்க வணங்குற கடவுள் சர்வ வல்லவர். அவங்க அந்த கடவுள் இவங்களுக்காக யுத்தம் செய்து இந்த பட்டணத்தை அவங்க கையில் பிடிச்சி கொடுக்க போகிறார். இந்த இந்த தேசம் என்ன செய்ய போகுது, அழிய போகுதுங்கிறது தெரிஞ்சு நீங்கள் வரும்போது, அந்த தேசத்தை அழிக்க வரும்போது என்னையும் அந்த குடும்பத்தை என்ன செய்யணும், பாதுகாத்து சொல்லும்போது அவங்க ஆட்டுமா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கணும், நீ அது இருந்தால் தான் நாங்கள் சொல்ல முடியும், நாங்கள் நிறைய பேர் வருவோம், தெரியாமல் எவனாவது பொருளை என்ன செஞ்சிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது. அதனால உங்கள் வீட்டு ஜன்னலில் ஒரு சோப்பு நிற கையில் என்ன செய்யணும், தொங்க அடையாளம். எங்கள் வீரர்களெல்லாம் சொல்லியிருக்கோம், எப்பா உள்ள எல்லா வீட்டையும் நீ அடித்து நொறுக்கி சுட்டேரி, தீக்கு இறங்கி ஒப்பு கொடு. ஆனால் ஒரு வீட்டில் ஜன்னலில் சோப்பு கை அந்த வீட்டை மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, நீங்கள் தொற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வீரர்களுக்கு சொல்ல 6வது அதிகாரத்தில், யோசுவா 6வது அதிகாரத்தில் 20லிருந்து 25 அந்த வசனம் வரும். ஏன்னா அந்த இதில் அவன் தப்பிக்கப்படுறா அப்படிங்கிற செய்தி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கணும் யோசுவாவுக்கு. அப்போது இந்த ராகா அப்படிங்கிற அந்த தேசி அவளுக்கு ஒரு விசுவாசத்தை ஆண்டவர். எபிரேயருக்கு புஸ்தகம் 11வது அதிகாரம் வந்து விசுவாசிகளுடைய அட்டவணை. என்ன ஆமாம், விசுவாசத்தினாலே ஆபேல் பலியை கொடுத்தான், விசுவாசத்தினாலே மோசே, விசுவாசத்தினாலே யோசுவா, விசுவாசத்தினாலே அப்படி சொல்லி வரும்போது இந்த ராகாப்புங்கிற அம்மா பேரும் அந்த எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாசியுடைய
வர்றதை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம் வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப், எபிரேயர் 11. வசனம் இருக்கூட எனக்கு சரியா தெரியல. ஆனால் அந்த பட்டு இங்க அந்த வேவுக்காரர்களை சமாதானத்தோடு அந்த ராகாப் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாமையும் ஜனங்களோடு சேர்ந்து அழியாமல் தன்னை காத்துக் கொண்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கலாம். அப்போ இங்க அவ செய்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவா இருந்ததுனால கர்த்தர் அவளுக்கு இது செய்யற ஆதரவாக இல்லையா? ஆபிரகாம் ஆண்டவருடைய காரியத்தை பார்த்ததுனால அவருடைய காரியத்தை ஆண்டவர் என்ன செய்தார்? பார்த்தார். ஒரு மிஷினரி ஆண்டவருடைய காரியத்தை கவனிச்சதுனால அவனுடைய குடும்பத்தை அந்த அழிவுல ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டார்? அம்மாவா ஆண்டவர் கவனிச்சுவார் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மூலமா அவர் கவனித்து கொண்டார். இங்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுத்த அந்த ராகாப் என்ற தேசியை அவளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதரவு கொடுத்தார். அந்த பட்டணம் முழுசும் சுட்டரிக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் மட்டும் ஆதரவு. காரணம் அவர் விசுவாசத்தோடு அந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆதரவு கொடுத்தார். அப்போ நம்மளும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு எப்போது என்ன செய்யணும்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தால் ஆண்டவர் நமக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தார் இல்லையா? ஆமா. அடுத்து இன்னொரு நபரை பற்றி நம்ம பார்க்கிறோம். தாவீது. இது 1 நாளாகவும் 17வது அதிகாரம் 1லிருந்து 27 வரைக்குள்ள அந்த வசனங்கள் முழுசையும் நம்ம வாசித்து பார்க்கும்போது இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது ஆண்டவருடைய ஆலயத்திற்காக பிரயாசப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவன் ஒரு நாள் இருக்கும்போது நான் பேரு மரங்கள் பாவப்பட்ட புத்தகங்கள் போடப்பட்ட அந்த நல்ல மச்சிப்பாலிய நல்ல ஒரு பங்களாவில் நான் குடியிருக்கிறேன். ஆனால் என் தேவனுக்கு ஒரு வீடு இல்லையே. அதனால என்னுடைய தேவனுக்கு நான் ஒரு ஆலயத்தை என்ன செய்வேன்? கட்டுவேன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி அதற்குரிய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கிறான். நல்ல கேது மரங்கள், வெள்ளி, பொண்ணு எல்லா பொருட்களையும் அவன் சேர்த்து வைக்கிறான். ஆனால் ஒரு நாள் ராத்திரி அவன் படுத்து கிடக்கும்போது ஆண்டவர் அவன்கிட்ட வந்து தரிசனமாக சொல்கிறார். என்ன எப்பா, நீ செஞ்ச காரியம் நல்லதுதான் என்ன, ஆனால் உன் கையினால இந்த ஆலயத்தை கட்டுறதை நான் என்ன செய்ய முடியாது? என்ன அது உன் கருப்பப்பரப்பான உன் பிள்ளை தான் அதை கட்டுவான், நீ அதை என்ன செய்யக்கூடாது? கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவருக்கு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆனாலும் அவன் நமக்கு பொறுப்பு நீங்கினாலும் ஆண்டவருடைய ஆலயத்திற்காக அவன் அதிகமான பிரயாசப்பட்டான்னு சொல்லி அதுக்கு பிறகு என்ன இப்போ நான் இன்னைக்கு என்ன எங்கள் ஆபரை பார்த்து நீ இந்த கோயிலுக்கு ஒன்றும் செஞ்சு பிடிக்காண்டாண்டி ஒரு வார்த்தை சொல்லுதுன்னு வைங்க, அவர் மனசு உடைச்சி அடுத்த நாள் கோயிலுக்கே மாட்டார், வரமாட்டாங்க. அதுதான் ஏக்கா கேள்விக்கா நீங்கள் ஒன்றும் அப்படி ஒன்றும் செய்யாண்டாக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள அதை என்ன செய்யுது? தைக்குது, குத்துது. ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு தாவீதை பார்த்து நீ அதை செய்யவிட்டாலும் நீ அதை செய்ய வேண்டாம், ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லி அவனுக்கு இருந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாலும் அவன் ஆலயத்துக்காக அதிகமாக செய்தான்னு சொல்லி நம்ம இடத்துல பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே ஒரு வாஞ்சையும் வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனிதன் தாவீதை போல யாருமே இல்லை. கெட்டது அவன் கிடையாது, அவனை கிட்ட வைக்கல ஆண்டவர். இருந்தாலும் அந்த ஆலயத்தின் பேரில் அதிகமான ஒரு வாஞ்சை. என்ன எருசலேமே, நான் உன்னை நேசிக்கலை, நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை விரும்பலை அப்படின்னா நான் கையை செய்கிற தொழில் என்ன செய்யக்கூடாது? மறந்து போகும். எருசலேமே உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. என்ன 27வது சங்கீதத்தில் அந்த ஆலயத்து காரியங்களை பற்றி சொல்கிறார். ஒன்றை நான் கேட்டேன், அதையே
நாடு. அவர் வந்து கேட்டது நாடு. அவருடைய நாட்டம் என்ன? அவருடைய நாட்டம் என்ன? ஆலயத்தை. ஆலயம். இதனால் ஆலயத்துக்கு மேல உள்ள ஒரு வாஞ்சையை அங்கே வெளிப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். 84வது சங்கீதத்தில் அந்த ஆலயத்தின் பேர் உள்ள வாஞ்சையை நம்ம வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். 1000 நாளை பார்க்கிலும் பிரகாரங்கள் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம் என் தேவனுடைய வீட்டில் வாசற்படியில் காத்திருக்கிறதையே நான் தெரிந்து ஆலயத்து பேர்ல அவ்வளவு ஒரு பற்றுதல் பாசம். 122ஆம் சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், ரெடி பரப்பு கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னோம்னா நான் வரல, நீங்கள் போயிடுவாங்க, எனக்கு இன்னைக்கு ரொம்பலாம் வலிக்கும் என்ன, அல்லது எனக்கு இன்னைக்கு மூடே கோயிலுக்கு போகணுங்கிற மூடே இல்லை. நம்ம இப்படி ஏதாவது சாக்கு போட்டு தாவீது சொல்லும்போது அந்த ஆலயத்தின் நேரத்தில் ஒரு வாஞ்சையை வெளிப்படுத்துறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது ஒரு மகிழ்ச்சி. என்ன அப்போ பொறுப்பு இருந்தாலும் இல்லட்டாலும் ஆண்டவருடைய வீட்டின் பேரில் நம்ம ஒரு வாஞ்சை வச்சிருந்தா நம்ம வீட்டு பேரில் ஆண்டவர் ஒரு வாஞ்சையை செய்வார் நிச்சயமாக. இல்லையா? நம்ம வீட்டு மேலே ஒரு வாஞ்சை இருக்கும். ஆண்டவர் இது ஏன் பிள்ளை, அது பாவம் செஞ்சாலும் அது தப்பு செஞ்சாலும் அது யார் வீட்டு மேலே ரொம்ப வாஞ்சையாக இருக்கும். அதனால அந்த பிள்ளை வீட்டு மேலே அந்த பையன் வீட்டு மேலே நான் வாஞ்சையாக இருக்கேன். அவன் ஆபிரகாம் பார்த்து கொண்டதுனால ஆண்டவருடைய காரியத்தை பார்த்ததுனால அவன் காரியத்தை ஆண்டவர் தேவ ஜனங்களுக்கு ஆதரவாக இருந்ததுனால ஆண்டவர் ராகாபுர ரேசிக்கு ஆதரவாக இருந்தார். தாவீது ஆண்டவர் பேரில் உள்ள அந்த மாசத்தினால ஆண்டவருடைய வீட்டின் பேரில் அதிகமான வாஞ்சை வச்சிருந்ததுனால ஆண்டவர் அவனுடைய குடும்பத்தினால அதிகமான வாஞ்சை வைத்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அவன் பாவம் செஞ்சான் இருந்தாலும் சுவிசேஷத்தில் முதல் வசனம் முதல் வசனம் தொடங்கும் போது ஆபிரகாமின் குமாரனாய் தாவீதின் குமாரனானே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கணும். மத்திய 1:1 ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங் வசனம் அதை நம்ம பார்க்கும்போது ஆபிரகாமின் குமாரன் தாவீதின் குமாரனான அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அதான் மெயின். என்ன அவன் வெறுத்தாரு. அவன் கை எதுக்காக வெறுத்தார் அப்படின்னா உன் கை எப்படிப்பட்ட கை? ரத்தக்கரை படிக்கிறது. உன் கை என்ன கை? ரத்த கரை பிடிச்ச கை, கொலை செஞ்ச கை. என்ன இந்த கையினால நீ கரை பிடிச்ச கையினால நீ அந்த ஆலயத்தை கட்டினா நான் அதை என்ன செய்ய மாட்டேன், ஏற்றுக்கிட மாட்டேன். அதனால் உன் கற்பப்படவை செய்யணும். பொறுப்பு போனாலும் மகிழ்ச்சியோடு அந்த காரியங்கள் எல்லாம் செஞ்சு நம்ம ஆண்டவருடைய வீட்டின் மேலே வாஞ்சியாக இருக்கும்போது நம்ம வீட்டு மேலே ஆண்டவர் என்ன செய்வார்? வாஞ்சியாக இருப்பார். இல்லையா? கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நான் நிறைவு செய்யலாம். எரேமியா 38வது அதிகாரத்தில் 1 6 13 வரைக்கும், அதே மாதிரி 39ஆம் அதிகாரம் 15 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது அங்கே எதிரிகள் எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறாரு. அந்த தீர்க்க தரிசனம் வந்து அவர் எப்போதுமே ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் என்ன செய்வார், சொல்லுவார். என்ன ஆமாம், பீலேயாமுக்கு வந்து ஆண்டவர் கொடுக்காத வார்த்தையை சொல்றதுக்கு அவன் வாய் எழுதி துடிச்சிக்கிட்டு இருக்கு. பீலேயாமுக்கு என்ன ஜனங்களை சபிக்கணும், சபிச்சாங்கன்னா நிச்சயமா அந்த ஜனங்களை என்ன செஞ்சிருவாங்க, சபிக்கப்படுவாங்க, சாபத்துக்குள்ள ஆயிடுவாங்க. அதுக்காக அந்த பாலாக்குங்கிற ராஜா அவனை கூட்டிட்டு போய் பீலேயாம கூட்டிட்டு போய் கேட்கறதெல்லாம் உனக்கு ஆரம்பம், அது என் நாட்டில் பாதியாக இருந்தாலும் அவன் என்ன செஞ்சுவேன் தந்துடுவேன். ஆனால் நீ அந்த ஜனங்களை என்ன செய்யணும், சபிக்கணும். என்ன ஆனால் ஆண்டவர் அவன் சபிக்கிறதுக்காக ஆயத்தமாகி போகிறான். என் ஜனங்களை சபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய ஜனங்களை சபிக்கிறேன்னு சொல்லி போகிறான். கழுத மூலமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், 3 தடவை எச்சரிக்கை கொடுக்குறாரு. என்ன கழுத மனுஷன் பேசுன மாதிரி அவங்க பேசிச்சின்னு சொல்லி அந்த சம்பவத்தில் பார்க்கலாம். ஆனாலும் அதையும் மீறி அந்த ஜனங்களை சபிக்கிறதுக்காக போகிறான். வாயை துறக்கும் போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். அவன் சபிக்கிறது தான் வாயை திறக்கிறான். ஆனா
ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம். ஆனால் இங்கே ஜனங்களுடைய தவறுகளை ராஜாக்களுடைய தவறுகளை இறைமையா தீர்க்கதரிசி ஆண்டவர் சொன்னபடி நான் இப்படி தான் பண்ண போகிறேன், குடியிருப்பை மண்மனாக்க போகிறேன், முள்ளும் நெருஞ்சிலும் முளைக்க பண்ண போகிறேன், ஆளாக்க போகிறேன், என்ன நீ இப்படி காரியங்கள்லாம் செஞ்சுட்டா அதனால ஆண்டவருடைய கோபம் அவன் மேலே எரிய போகுது அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்டு தீர்க்க தரிசனம் சொல்லுவான். என்ன எப்போதும் நமக்கு ஆதரவாக சொல்லலையே, நமக்கு எதிராகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனங்க நம்ம விரும்புறது அது. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய ஜெப வீடுகளுக்கு போகிறோம், கன்வென்ஷன் கூட்டங்களுக்கு போகிறோம், மோகன் சி லாசரஸ் கூட்டத்துக்கு போகிறோம். என்ன அவங்க வாயிலிருந்து ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி வந்துடாதா, என்ன ஒரு நல்ல செய்தி வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு போகிறோம் நம்ம. என்ன ஆனால் அங்கே என்ன ஒரு உங்கள்கிட்ட இந்த மாதிரி கெட்ட குணம்லாம் இருக்காது, நீ முதல்ல மாற்றப்பா, உன்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்காத மாதிரி இருந்து அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நேரம் நம்ம என்ன செய்ய மாட்டோம். நம்ம போகிறதுக்கு யோசிப்போம், வேண்டாம் அது சாவத்தில் போடுவாங்க, அவன்கிட்ட எவன் போவான். என்ன இன்னைக்கு நம்மளுடைய நிலைமைகளும் அப்படிதான் ஆச்சு. நான் கொஞ்சம் உங்களுக்கு சமமான காரியத்தையே சொல்லிட்டு இருந்தாச்சுன்னா என்ன தொடர்ந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கியே, இது பாவம், இதெல்லாம் செய்யாத, இது பாவம், இது ஆண்டவருக்கு பிரியம் இல்லை, ஆண்டவர் உன்னை அழிக்க போறாரு என்ன அப்படின்னு சொல்லி நான் சத்தியத்தை கரெக்டாக சொல்லிகிட்டே இருக்கேன்னு வைக்கிறேன். என்ன என் மேலே உங்களுக்கு என்ன வந்துடும், ஒரு கசப்பு, ஒரு வெறுப்பு தெரியும் அதுதானா? ஆமாம். ஆனால் அந்த கசப்பு வெறுப்புகளுக்கு மத்தியிலையும் பாவத்துக்கு மத்தியிலையும் ஆண்டவர் ஒரு மரியாதையை செஞ்சுருக்காரு, வச்சிருக்காரு. மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு என்ன செய்யறாரு தார அதுதானா? ஆமாம். அந்த எரேமியா இப்படி சொன்னதுக்காக கண்ணில்லாத ஒரு பெரிய கணத்துக்குள்ள அவன் தூக்கி எரிஞ்சுட்டாங்க, சாவு அப்படின்னு சொல்லி போட்டாங்க. யோசேப்பை தூக்கிக்குள்ள போட்ட மாதிரி அந்த எரேமியா தீர்க்கதரிசியையும் நீ எங்களுக்கு சாபமான வார்த்தைகளையே சொல்லிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி பிடிச்சு உள்ள போட்டுக்கிறாங்க. அதில் எபத்மலேக் பேர் கொஞ்சம் நம்ம கேள்விப்படாத பேர் மாதிரி எபத்மலேக். என்ன அந்த எபத்மலேக் வந்து பேரை கூட்டிக்கிட்டு என்ன இப்போ வா பாவம் அவரை நம்ம என்ன செய்வோம், தூக்கி விடுவோம், அவரை நம்ம குழிக்குள்ள என்ன செய்வோம், தூக்கி விடுவோம்னு சொல்லி அந்த எபத்மலேக் அந்த தேவ ஊழியனுக்கு துணையாக இருந்து அவனுக்கு உதவி செய்யும். என்ன அவன் அந்த குழியிலிருந்து என்ன செய்கிறார், தூக்கி விடுகிறார் அந்த எபத்மலேக். இன்னைக்கு அதில் அந்த எபத்மலேக் மூலமா ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய சத்தியம், தேவ ஊழியர்கள் என்ன ஒன்று செஞ்சா ஆண்டவர் நமக்கும் அந்த மாதிரி செய்வார். ஒருவன் என்னுடைய ஊழியக்காரனை கனம் பண்ணினால் நானும் அவனை கனம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கார். என்ன அப்போ ஒரு ஊழியக்காரனை நீ அடித்தால் அவனை நானும் அடிப்பேன். அதனால அர்த்தம் ஊழியக்காரனை நீ ஏசினால் நானும் ஏசுவேன். அப்படின்னா ஆமாம். ஆனால் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கிற அந்த ஊழியர்களை நம்ம ஒரு நாளைக்கு செய்யக்கூடாது, ஏசவோ அவங்களை முறுமுறுக்கவோ கூடாது. அவங்களை யார் பார்ப்பா, ஆண்டவர். ஆமாம். ஏழையுடைய பிள்ளைகள், ஆசாரியனுடைய பிள்ளைகள் தான் பெருத்த அட்டூழியம், தாங்க முடியாத அட்டூழியம். என்ன ஆமாம். நாங்கள் பலியிடக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் முதல் பங்கெல்லாம் அவன் தூக்கிட்டு போயிருப்போம். ஏன் கொஞ்சம் குறைப்பா பலியிட்டு ஆண்டவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு ஆறேன். அது மட்டும் இல்லாமல் நல்ல அழகான வாலிபர்களெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு போய் எடுத்து போடுறது, இப்படிப்பட்ட அந்த காரியங்கள்லாம் செஞ்சாங்க ஆசாரியர்கள் தான். ஆனால் சாமுவேல் மூலமாக ஆண்டவர் என்ன செஞ்சார், வெளிப்படுத்தி ஆண்டவர் அங்கே சரியான பதிலை கொடுத்ததை நம்ம பார்க்கலாம். அதனால் ஆண்டவருடைய கையில் நம்ம என்ன செஞ்சிடணும், கொடுத்துடணும். தாவீது ராஜா, சவுல் ராஜா வந்து ஒரு நாயை வேட்டையாடுற மாதிரி தாவீதை நாலு எப்படா ஒத்தையில் மாட்டுவான், அவனை போட்டு தள்ளணும்னு சொல்லி நாலு அலைகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த சவுல் ராஜா ஒரு நாள் வசமாக செய்கிறார், தனியாக மாட்டுறாரு. மாட்டும்போது 2 ஊழியக்காரன் வந்து கேட்க சொல்கிறான், ஐயா அவர் இருக்கிறார், என்ன அவர் இருக்கிறார், அவரை நம்ம இந்த நேரத்தில் செஞ்சிடலாம், உங்களுக்கு அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லக்கூடிய காரியம், ஏய் அன்றோரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறாங்களா, அவன் மேலே கை போட நம்ப போட, அவன் மேலே நம்ம கை போட வாய்ப்பு வந்துச்சு.
அடிக்கணும்னு வாரான், அடிச்சு இவனை ஒழிச்சிடணும்னு வாரான் சவுல். ஆனாலும் அவன் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவனை ஆண்டவர் பார்த்துக்கிறார். அவன் மேலே நம்ம என்ன செய்யக்கூடாது, கை போடக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியனுக்கு அவன் ஆதரவாகத்தான் அந்த ஆண்டவர் பார்த்துக்கிறார். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி பண்ணுறேன்னு வைக்கிறேன், என்ன நான் ஒரு கேள்வி பண்ணுறாரு, நம்ம குருவானவர் ஒரு கேள்வி பண்ணுறாரு, ஒரு எதிர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா அதை யார் பார்த்துக்கலாம், ஆண்டவர். அவர் கொடுக்குறாரு. நீங்கள் எனக்கு தர்ற அடியை விட அவர் தர்ற அடி என்னால் தாங்க முடியாது. அதனால் ஊழியர்களுக்கு ஒரு ஆதரவு. இந்த எபத்கலே ஊழியனை தூக்கிவிட்டு அவனுக்கு உதவி செஞ்சதுனால அவனுடைய குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்தினார்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வரக்கூடிய அந்த அதிகாரங்களை வாசிக்கும் போது அறிவிக்கிறோம். இப்போ ஊழியனுக்கு நம்ம கனம் பண்ணும்போது நம்மளும் ஆண்டவர் என்ன செய்வார், கனம் பண்ணுவோம். அந்த எலியா தீர்க்கதரிசி, எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டில் போகும்போது என்ன, அது எந்த ஊர், சாரிபாத் வந்து எலியா தீர்க்கதரிசி, அது வேற இன்னொன்று சூனேமியா என்ன. ஆமாம், அந்த அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறான், என்ன நம்ம வீட்டுக்கு வந்து போகிறாரு, அவர் தேவ மனிதர், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறவர். அவருக்கு நம்ம மச்சியில் ஒரு ரூமை கொடுப்போம், ஒரு மேஜையை போடுவோம், ஒரு நாற்காலியை போடுவோம், என்ன ஒரு குத்து விளக்கு பண்ணாங்க. இப்போ அந்த காலத்துல லைட் கிடையாது, என்ன குத்து விளக்கு அதுதான் லைட் ஆகுது, என்ன. ஆமாம், இந்த குத்தையில் எழுதுறாங்க குத்து விளக்கு, ஏறி பிள்ளைகளெல்லாம் கொண்டு போய் காட்டின ஒரு நாள் அப்போ காட்டில் படிக்க பிள்ளைகள் ஒரு 10-30 பிள்ளைகள் கூட்டி கொண்டு போய் மேலே போய் கொண்டு போய் காட்டணும். அதில் அந்த விளக்கெல்லாம் பிள்ளைகள் தான் சொல்லிச்சு. இது வந்து அந்த வாங்கில் வந்து ஒரு தினம் நடந்து போய் ஆசிரியர் போய் அதில் எண்ணெயை ஊற்றி தீயை வச்சுட்டு வருவாராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த ஊழியருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சூரியனோட ஆதரவு என்ன. அப்போது ஆண்டவரும் அவளை விடலை, என்னன்னா அவளுக்கு என்ன குறைன்னு சொல்லி கேட்டு அந்த குறையை செய்கிறார், நிவர்த்தி பண்ணுறார். என்ன குறை, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குறையை அங்கே நிவர்த்தி பண்ணுறார். ஊழியருடைய குறையை நம்ம சரிப்படுத்தும் போது நம்ம குறையை ஆண்டவர் என்ன செய்வார், சரிப்படுத்தும். விபத்கலை மூலமாக நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம். இன்னைக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சத்தியத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று, எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய கருத்தில் ஆபிரகாம் மாதிரி நம்ம ஒப்பு கொடுக்கணும். என்ன, அவர் பார்த்து கொள்வார். நம்ம அவர் காரியத்தை நம்ம பார்க்கணும், அவர் சொன்னபடி நடக்கணும். அதான் என்ன, ஏக முதல் பண்ணி பாராம எனக்கு கொண்டு போய் என்ன செய்ய வெட்டு அப்படின்னு மாட்டீங்க. அப்போ அவர் காரியத்தை பார்க்கறதா என்ன, அது செய்யும்போது நம்ம காரியத்தை ஆண்டவர் பார்க்கணும். ஒரு ராகா என்ன, விசுவாசத்தினால இவங்க தேவ பிள்ளைகள், இவங்க இவங்ககிட்ட இருக்கிற தேவன் ரொம்ப சர்வ வல்லவர், இந்த தேசத்தை அவங்களுக்கு நிச்சயமாக ஒப்பு கொடுக்க போகிறாரு, அழிக்க போகிறாரு அப்படிங்கிறத அவர் விசுவாசத்தினால அறிந்து கொண்டு அந்த தேவகாரர்களை சமாதானமாக ஏற்றுக்கொண்டார். அதனால் அந்த கீழ்ப்படியாமை மக்கள் அவங்களோட சேர்ந்து அழியாதபடி ஆண்டவர் அவங்க பாதுகாத்து கொண்டாருன்னு சொல்லுவாங்க. என்ன, அப்போ தேவ பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருந்தால் நமக்கு ஆண்டவர் என்ன செய்வார், ஆதரவாக இருந்தார். தாவீதை போல ஆண்டவருடைய வீட்டின் பேரில் நம்ம வாஞ்சியாக இருந்தால் நம்ம வீட்டுக்காரில் ஆண்டவர் என்ன செய்வார், வாஞ்சியாக இருந்தார். இந்த எபத்கலேக்க மாதிரி தேவ ஊழியர்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது ஆண்டவர் நம்ம குடும்பங்களுக்கு என்ன செய்வார், உதவி செய்வார். இந்த சத்தியங்களின்படி நான் இந்த வருடம் முழுவதும் ஆலயத்தை நேசிப்போம், ஊழியர்களை நலப்படுத்துவோம். என்ன, ஆண்டவருடைய காரியங்களுக்கு நம்ம உற்சாகமாக கொண்டாடணும். ஒருவேளை அது நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அது நம்ம ஒதுக்கப்பட்டாலும் என்ன, தாவீது ஆண்டவர் ஒதுக்கிட்டார் என்ன, ஒதுக்குறாலும் கூட நான் ஆண்டவர் மேலே வாஞ்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொறுப்பு இல்லாமலேயே நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யலாம், எழுப்பி பிரகாசிக்கலாம். அந்த பாக்கியங்களை நம்ம பெரும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் பார்த்து கொள்வார், நம்மை கவனித்துக் கொள்வார், நமக்கு ஆதரவாக இருப்பார்.